Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து ஒரு டிஃபரண்டான டாபிக் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படினா two cellsல இருக்கிற வேல்யூ எப்படி நம்ம ஈக்குவல் பண்றது அப்படிங்கறத நம்ம டிஃபரண்ட் மெத்தட்ல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெண்டு செல்லுல இருக்கிற வேல்யூவை that means two செல்லுல இருக்கிற வேல்யூவை நம்ம ஈக்குவல் சைன் யூஸ் பண்ணி நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்ப்போம். அதர்வைஸ் நம்ம வந்து எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அது கரெக்ட்டா இருக்கா இல்லையாங்கறத நம்ம செக் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா செட்டே நமக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கு. இப்போ பாருங்க, நேம் 1 அப்படிங்கற காலம்ல பாலாஜி ராமு அப்படினு இருக்கு. அதே நேம் 2 அப்படிங்கற காலம்ல ராமு பாலாஜின்னு நமக்கு அப்படியே வந்து ஆப்போனன்ட்டா இருக்கு. தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் அப்படினு சொல்லிட்டு அப்படியே நமக்கு உல்டாவா இருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதை தான் நம்ம ஈக்குவல் பண்ண போறோம். எனிவே இந்த நேம் வந்து சேம் தான் ரெண்டும், பட் இங்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஆர்டர்ல இருக்கு, இங்க லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் ஆர்டர்ல இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம ஈக்குவல் பண்றது? இதை ஈக்குவல் பண்ணாக்க இப்போ பேசிக்கா வந்து இங்க பாருங்க, இங்க வந்து நான் டைரக்டா இதை ரெண்டையும் ஈக்குவல் பண்றேன். இப்போ என்னோட A2 ஈக்குவல் டு B2 ஃபால்ஸ்ன்னு தான் சொல்லி நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம், பிகாஸ் நமக்கு நேம் மேட்ச் ஆகல. அதே மாதிரி ஈக்குவல் டு எக்ஸாக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல டெக்ஸ்ட் 1 ஃபர்ஸ்ட் A2ல இருக்கிறது கொடுக்குறேன், டெக்ஸ்ட் 2 வந்து B2ல இருக்கிறது கொடுக்குறேன். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபால்ஸ்ன்னு தான் சொல்லி ரிட்டர்ன் பண்ணுது. பட் நம்மள இங்க கிரியேட் பண்ணிருக்கிற ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது, பிகாஸ் நம்ம வந்து இந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் நம்ம கேரக்டர் கோடு ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த கோடை வச்சு நம்ம ஈக்குவல் பண்ணிருக்கோம். இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணிருக்கோங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னாக்க, ஒரு டேட்டா செட்டு உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்ன்ற ஆர்டர்ல இருக்கு. அதே அனதர் டேட்டா செட்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற ஆர்டர்ல இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஈஸியா நம்மளால மேட்ச் பண்ணி பார்க்க முடியும். இப்போ பாருங்க, நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி நமக்கு இங்க ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். இப்போ நான் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை போயிட்டு இங்க டெலீட் பண்ணாலே எனக்கு இங்க ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி ராமுன்னு இருக்கு, இங்க ராமு பாலாஜி, கடைசியா வந்து ஐ நமக்கு மிஸ் ஆயிருக்கு. ஸோ நமக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதை தான் இப்போ நாம எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நார்மலா ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து இந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு கோடு இருக்கு. அந்த கோடு எப்படி ரிட்டர்ன் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த பாலாஜி ராமு அப்படின்ற நேமை எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். இந்த ஷீட் 2ல வந்து நான் என்ன பண்றேன், இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ண போறேன். என்னன்னா, இங்க வந்து மிட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு இதுல வந்து டெக்ஸ்ட்ன்றத இந்த A3 செல் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அகைன் வந்து ஸ்டார்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் நம்பர்ல காலம் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு 1:1 கொடுத்துக்கிறேன். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமை நமக்கு கன்சிடர் பண்ணிக்கும். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கமா என்னோட நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து 1 கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ வந்து என்னோட பிராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்றேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுக்க போறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்க வந்து பாருங்க பி வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணுதுங்களா, இந்த பி மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணுது ஃபர்ஸ்ட் கேரக்டர். இப்போ இந்த பிக்கான கோடு என்னங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். இங்க ஈக்குவல் டு கோடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, கொடுத்துட்டு இந்த A4 செல்ல நான் அசைன் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ பாருங்க, எனக்கு 66 நமக்கு இங்க ஷோ பண்ணுது. இந்த B-க்கான கேரக்டருக்கான கோடு வந்து பாத்தீங்கன்னா 66. இப்போ இதுல டோட்டல் லென்த் நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன். இப்போ லென்த் வந்து பாத்தீங்கன்னா 11 கேரக்டர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 11 கேரக்டரையும் இதோட ஒவ்வொரு கேரக்டருக்கும் என்ன கோடுங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பாருங்க, நான் ஒரு 11 காலமை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, செலக்ட் பண்ணிக்கிட்டு 11 காலம்ஸ்
11 காலம்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி ஃபார்முலா வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்களா இங்க F2 கொடுத்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்க எனக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டரும் ஸ்ப்ளிட் ஆகி வந்துருச்சு. அதர்வைஸ் நீங்க டைரக்டாவே இந்த 11 காலம் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுக்கலாம். அதர்வைஸ் நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிக்கிட்டு F2 கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த கேரக்டர் வந்து ஸ்ப்ளிட் ஆயிடும். இப்போ பாருங்க அந்த பாலாஜி ராமுக்கு இன் பிட்வீன்ல வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸுக்கும் வந்து நமக்கு இங்க ஸ்ப்ளிட் ஆகி இங்க வந்திருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் இந்த ஃபார்முலாவை இந்த கேரக்டர் கோட் இருக்கு இல்லைங்களா அந்த கோடுன்ற ஃபங்க்ஷனை காப்பி பண்ணி இங்க வந்து பேஸ்ட் பண்றேன். இப்போ பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு இதை நான் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க ஒவ்வொரு கேரக்டருக்கும் நமக்கு அந்த கோடு வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. இப்போ இதோட டோட்டல் நான் எடுக்கிறேன் சம் பண்றேன். இந்த என்டையர் கேரக்டருக்கானது சம் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இங்க வந்து 1016ங்கிறது டோட்டல். ஓகேங்களா டோட்டல் வேல்யூ 1016. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலாஜி ராமுன்ற நேமுக்கு. இப்போ அகைன் இந்த ராமு பாலாஜின்றதை நான் எடுக்கிறேன். ஸோ நேம் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் வைஸா பாத்தீங்கன்னா எல்லாமே சேம் தான். பட் நமக்கு வந்து பிளேஸ் தான் நமக்கு மாறி இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு நம்ம அதே ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஈக்குவல் டு இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து நம்ம இந்த 11 கேரக்டர் அப்படியே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 11 காலம் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு இங்க வந்து ஈக்குவல் டு மிட்டில் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த A8 அப்படின்ற வேல்யூ வந்து டெக்ஸ்டா அசைன் பண்ணிக்கிறேன். கமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலம்ல வந்து பாத்தீங்கன்னா 1 ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கமா அகைன் ஸ்டார்ட் நம்பர் 1 கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ராமு இங்க வந்து பாத்தீங்கன்னா ராமுக்கு அடுத்தது வந்து ஸ்பேஸ் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா பாலாஜிக்கு அடுத்தது ஸ்பேஸ் இருந்தது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்பேஸ் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இப்போ இதோட கேரக்டர் கோடு வந்து நான் ஃபைண்ட் பண்ண போறேன். கோட் ஆஃப் இந்த வேல்யூ நான் அசைன் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணி இங்க வந்து நான் பேஸ்ட் பண்றேன். இப்போ பாருங்க இதோட டோட்டலும் இந்த கேரக்டர் கோடோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேமா தான் இருக்கும். இப்போ இதுக்கு சம் எடுக்கிறேன். ஸோ 1016ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து டோட்டல் மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேரக்டர் கோடை ஃபைண்ட் பண்ணி இதோட டோட்டல் எடுத்து இந்த டோட்டல் ரெண்டு நம்ம ஈக்குவல் பண்ணி பார்ப்போம். இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம வந்து கான்செப்டுக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா இங்க வந்துடுறேன். இப்போ வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் இந்த மிட் ஃபங்க்ஷன் தான் நான் யூஸ் பண்ண போறேன். மிட் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மிட்ல A2 செல் இருக்கு இல்லைங்களா இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க ஸ்டார்ட் நம்பருக்கு நம்ம அங்க என்ன பண்ணிக்கிறோம் காலம் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த 1:1 ன்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு பதிலா நான் இங்க என்ன பண்றேன் ரோ அப்படின்ற ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்றேன். இதுல ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்றேன். ஓகேங்களா இன்டைரக்ட் ஃபங்க்ஷன்ல பேசிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த லென்த் வந்து பாத்தீங்கன்னா 11 இருந்தது இல்லைங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா 1:11 சொல்லி நம்ம கொடுப்போம். ஸோ நான் அந்த மாதிரி கொடுக்காம நான் என்ன பண்றேன் இங்க இந்த 11 வந்து நமக்கு எந்த நம்ம இதை ஃபார்முலா டிராகிங் டவுன் பண்ண போறோம். ஸோ எந்த இடத்துல எத்தனை கேரக்டருங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த 11 நான் ஹார்ட் கோடடா கொடுக்காம இங்க எடுத்து நான் என்ன பண்றேன் இன்டைரக்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள டபுள் கோட்ல 1 ன்னு சொல்லி கொடுத்துட்டு கோலன் வச்சுட்டு அகைன் டபுள் கோட்ல கன்கார்டினேட் யூஸ் பண்ணிட்டு என்னோட ரேஞ்சை வந்து நான் லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் அசைன் பண்ணிக்கிறேன் டைனமிக்கா இருக்கணுங்கிறதுக்காக. ஓகேங்களா A2 செல்லை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பிராக்கெட்டை வந்து 3 டைம்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு கமா அந்த நம்பர் ஆஃப் கேரக்டருக்கு வந்து 1 ன்னு நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா அசைன் பண்ணிட்டு இப்போ வந்து நான் பிராக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த பிராக்கெட் வந்து பாத்தீங்கன்னா
இந்த இன்டைரக்ட்டுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரோ ஃபங்க்ஷனுக்கு. ஓகேங்களா, இது வந்து ரோ ஃபங்க்ஷனுக்கு. இப்போ மிட் ஃபங்க்ஷனுக்கான பிராக்கெட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். இப்போ பாருங்க பின்னு சொல்லிட்டு நமக்கு அங்கே டிஸ்பிளே பண்ணுது இல்லைங்களா. இப்போ இது டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் இதோட கோடு என்னங்கிறத நான் ஃபைன் பண்ணணும். இப்போ F2 கொடுத்துட்டு இப்போ இதுக்கு முன்னாடி நான் இதோட கோடை வந்து ஃபைன் பண்ண போகிறேன். இந்த பீன்ற கேரக்டருக்கு கோடை வந்து ஃபைன் பண்ண போகிறேன். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ கோடு வந்து பார்த்தீங்கன்னா 66 நமக்கு ஷோ பண்ணுது அந்த பி அப்படின்ற கேரக்டருக்கு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த ஒரு கேரக்டருக்கு 66, இப்போ மொத்த கேரக்டருக்கும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து சம் பண்ணி நான் வேல்யூ வந்து இங்கே கெட் பண்ண போகிறேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து சம் பண்ண போகிறேன். டோட்டல் கேரக்டரோட சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் 1016ங்கிறது இந்த டோட்டல் ஒவ்வொரு கேரக்டரோட டோட்டல் தான் அந்த 1016 அப்படின்றது. ஸோ அந்த டோட்டல் இங்கே கிடைச்சிருச்சு இல்லைங்களா. இந்த டோட்டல் கிடைச்சதுக்கப்புறம் சிம்பிள். இப்போ இதில் நீங்கள் ஒவ்வொரு இதையும் நீங்கள் கோடை வந்து நீங்கள் F9 கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கேரக்டர் கோட் இருக்கு இல்லைங்களா, இதோட நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு F9 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கான அந்த கோடு வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த கோடு எல்லாத்தையும் தான் நம்ம சம் பண்ணியிருக்கோம். இப்போ நான் அன்டூ பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் Z கொடுத்து இப்போ இந்த மிட் ஃபங்க்ஷனை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு F9 ப்ரெஸ் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள், அந்த ஒவ்வொரு கேரக்டரை மட்டும் நமக்கு இங்கே ஷோ பண்ணும். இப்போ அந்த மிட் ஃபங்க்ஷனில் இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா அரேக்குள்ளே நமக்கு அந்த கேரக்டரை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்குது. இந்த கோடோடு சேர்த்து நம்ம F9 ப்ரெஸ் பண்ணோம். கோடு ஃபங்க்ஷனோட சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு F9 ப்ரெஸ் பண்ணால் அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கான கோடு நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ சம் ஃபங்க்ஷனோட சேர்த்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் அந்த ஒவ்வொரு கேரக்டர் கோடுக்கும் இருக்கிற அந்த கோடை வந்து சம் பண்ணி நமக்கு ஷோ பண்ணும். இப்போ பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிவிட்டு F9 ப்ரெஸ் பண்ணுறேன், நமக்கு டோட்டல் காமிக்குது. ஸோ இந்த 1016ங்கிறது இந்த ஃபர்ஸ்ட்டு ஏ காலமில் இருக்கிற அந்த நேமுக்கானது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதே ஃபங்க்ஷன் அப்படியே காப்பி பண்ணி இதே ஃபங்க்ஷன் அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு இங்கே எண்டில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த ஃபங்க்ஷனில் மறுபடியும் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்னோட பி காலமில் இருக்கிற நேமை வந்து நான் இங்கே ரெஃபரன்ஸாக கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த செகண்ட் சம்மில் வந்து B2ன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து B2ன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் சம்முங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஹைலைட் பண்ணியிருக்கிறது வந்து ஏ காலமுக்கு. ஸோ A2 ரேஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த சம்மு வந்து பார்த்தீங்கன்னா B2ல இருக்கிறது. இப்போ இது எல்லாத்தையும் நான் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு F9 ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், இங்கேயும் 1016ன்னு இருக்கு. ஸோ இந்த சம் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை நான் அப்படியே வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஏரியாவை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு F9 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த 1016 வந்து நமக்கு இந்த 1016ஓட நமக்கு நேம் வந்து ஆப்போனண்ட்டாக இருந்தாலும் நமக்கு அங்கே ரிட்டர்ன் பண்ணக்கூடிய டோட்டல் வேல்யூ வந்து சேம். ஸோ இதை ஈக்குவல் பண்ணி நமக்கு ட்ரூவாக என்னங்கிறத நமக்கு அங்கே ஷோ பண்ணிவிடும். இப்போ நான் வந்து அன்டூ பண்ணிக்கிறேன். அன்டூ பண்ண அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து நமக்கு இந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இதில் நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுக்க போகிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தோம் அப்படின்னா ட்ரூன்னு சொல்லிட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த நேமை வச்சு நமக்கு பர்ஃபெக்டாக வந்து நமக்கு இங்கே ஷோ பண்ணுது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தேன், நமக்கு ட்ரூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறத
ஒன் மோர் டைமு இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு எண்டில் போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு என்டர் கொடுக்குறோம். ஸோ இதை அப்படியே ட்ராகிங் டவுன் பண்ணுறோம். நமக்கு எல்லாத்துக்கும் வந்து அப்ளை ஆகிடும். இப்போ இந்த இடத்துல நான் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து சம்திங் டெலீட் பண்ணுறோம்னா ஃபால்ஸாக வந்து எனக்கு இங்கே சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நான் செகண்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கு B2 அசைன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து நான் என்ன பண்ணுறேன், B2ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு அசைன் ஆகிடுச்சு. இப்போ இங்கே ஏதாவது நான் நேமை வந்து டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு அசைன் ஆகும். இங்கே தான் நான் கேரக்டர் நேம் வந்து டெலிட் பண்ணுறோம்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ்ன்னு வரும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூன்னு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாபு ஜெயேஷ்ன்னு இருக்குது, இங்கே ஜெயேஷ் பாபுன்னு இருக்குது, ட்ரூன்னு இருக்குது. ஸோ இப்போ இது ரொம்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு விசிபிலிட்டிக்காக ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் விசிபிள் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டேட்டா செட்டில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்ற ஆர்டரில் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா அப்போது வந்து நீங்கள் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து நேமை மேட்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.